அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையின் 2வது வரியும் 26வது இறை வார்த்தையின் முதல் வரியும். பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய அவரது ரகசிய திட்டத்தை குறித்து புனித பவுல் இங்கு எழுதுகிறார். வரப்போகிற நாட்களில் கடவுள் இந்த உலகில் செய்ய இருக்கிற அவருடைய காரியங்களை குறித்து கடவுள் தனக்கு வெளிப்படுத்தியதை புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். முதலாவதாக, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர் என்று சொல்லுகிறார். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும் என்று சொல்லுகிறார். யூத மக்களை தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? பிற இனத்தார் முழுவதுமாக, பிற இனத்தார் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்பிய கடவுள் பிற இனத்தார் அனைவரும் மீட்பு பெற அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனம் மாறிய பிற இனத்தார் மீட்பு பெறுகிறார்கள், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். மாறாக கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல், கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தி தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிற மனிதர்கள் மீட்பு பெறாமல் அவர்கள் நிலை வாழ்வை இழந்து நரகத்திற்கு செல்வார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும் என்று புனித பவுல் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தை இதற்கு அழகான விளக்கத்தை கொடுக்கிறது. யாக்கோபில் தீமையை விட்டு விலகி கடவுளை நோக்கி திரும்பிய மக்களிடம் மீட்பர் வருவார், அவர்களை மீட்டு எடுப்பார் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீமையை விட்டு விலகி கடவுளை நோக்கி வருகிற மக்களை அவர் மீட்டெடுக்கிறார். மாறாக கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மீட்பை இழந்து விடுகிறார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமும் நமது குடும்பத்தாரும் மீட்பை உறுதி செய்து விட்டோமா? ஒருவேளை நாமும் நமது குடும்பத்தாரும் மீட்பை உறுதி செய்யவில்லை என்றால் இந்த நாளிலேயே நாமும் நமது வீட்டாரும் கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நமது மீட்பை நாம் உறுதி செய்வோம். அதன் பிறகு இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் மீட்பு பெற கடவுள் பாதத்தில் அமர்ந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் உம்முடைய பார்வையில் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வலம் வரும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.